நினைச்சு கவலைப்படாத. ஆமா, நீ சாப்பிட்டியா? புள்ளத்தாச்சி பொண்ணு நேரத்துக்கு சாப்பிடணும். உள்ள வரலாமா? ஆ, வாங்க தம்பி. இது உங்க வீடு. நீங்களே உள்ள வரலாமான்னு கேட்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ் சந்து. இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. நல்ல நேரத்துல நீ பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. நீ மட்டும் அப்படி ஸ்பான்டேனியஸா யோசிக்கலன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். ஐயோ பரவாயில்லண்ணே. சிந்து, பாட்டிக்கு மயக்கம் வந்தப்போ வீட்ல எல்லாருமே பதட்டமா இருந்திருப்பாங்க. யாராலையுமே தெளிவா யோசிச்சிருக்க முடியாது. நீ பண்ண உதவியாலதான் பாட்டி இப்போ நல்லா இருக்காங்க. அப்படிலாம் இல்லக்கா, நான் வரலன்னா டாக்டர் வந்திருக்க போறாங்க. இல்ல சிந்து, லோ சுகர்ல அவங்க பாதி மயக்கம் ஆயிருந்தாங்கன்னா டாக்டர் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பாத்திருந்தா ரொம்ப லேட் ஆயிருக்கும். நீ பண்ணது நிஜமாவே ரொம்ப பெரிய ஹெல்ப். ஐயோ அக்கா, என்னக்கா நீங்களுமா? இந்தாம்மா. ஐயோ அண்ணா வேணண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வச்சுக்கோ. இல்ல இல்ல வேணாம் தம்பி. காசெல்லாம் எதுக்கு குடுக்குறீங்க? அவ என்ன காசுக்காக இதெல்லாம் செஞ்சா? இது என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பா வச்சுக்கலாம்ல. சிந்து என் பாட்டி உயிரையே காப்பாத்திருக்கா. அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. இது ஒரு கிஃப்டா நினைச்சுக்கோங்க. இந்தாம்மா ப்ளீஸ். தேங்க்ஸ்ண்ணே. நீ நர்சிங் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்குதான் சொன்னாங்க. அக்கா, எனக்கு இங்க ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? ஆமா தம்பி. பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா அத வச்சு நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்குவோம். எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியல. நான் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். என்கிட்ட சர்டிபிகேட் கூட இருக்கு. 2 வருஷம் ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நான் நல்லா வேலை செய்வேன். எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா? கண்டிப்பா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு நான் பாக்குறேன் சந்து. சரி, ம். போலாமா? ம். வரேம்மா. சரிங்க தம்பி. அண்ணே, சொல்லுமா. அன்னைக்கு என் அண்ணன் நர்மதா கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல. என் அண்ணன் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. அன்னைக்கு அவன் மேல வந்த பழிய நினைச்சு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. நர்மதாவை என் அண்ணன் தங்கச்சியா தான் பாக்குறான். காவேரி அக்காவுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் வேணா எங்களை தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு